Hello friends, welcome to lesson learning. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹிந்தில மாத்ரா. இதுல டீடைலா ஹிந்தி மாத்ரா பத்தி பார்க்கலாம். இது ஸ்வர். ஸ்வர் அப்படின்னா தமிழ்ல உயிர் எழுத்துக்கள், இங்கிலீஷ்ல vowels சொல்லுவாங்க. இந்த ஸ்வர்ல அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ, அங், அஹ. இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதுல கொடுத்திருக்கேன். இது மாத்ரா. மாத்ரா அப்படின்னா சிம்பிள். இந்த ஸ்வரோட இந்த மாத்ரா வச்சு நம்ம எப்படி லெட்டர் கிரியேட் பண்றோங்கிறது தான் இந்த ஹிந்தி மாத்ரா. இப்போ நம்ம தமிழ்ல உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் வச்சு உயிர் மெய் எழுத்துக்கள் எப்படி கிரியேட் பண்றோமோ அதுதான் இந்த ஹிந்தி மாத்ரா. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிறது உயிர் எழுத்துக்கள், இந்த கங்கிறது மெய் எழுத்துக்கள். க பிளஸ் அ க. சோ அக்கு எந்த மாத்திராவுமே இல்ல, எந்த சிம்பிளுமே இல்லங்கிறது. ஓகே, க பிளஸ் அ க, க பிளஸ் ஆ கா. இந்த ஆவோட மாத்திரா இந்த ஒரு லைன். நம்ம தமிழ்ல எப்படி இந்த துணைக்கால் சொல்றோமோ அதுதான் இந்த லைன். இதான் ஆக்குள்ள மாத்திரா. க பிளஸ் ஆ கா. இதுதான் ஈயோட மாத்திரா. க பிளஸ் இ கி. இந்த ஃப்ரண்ட்ல வருதுல இது கி. ஈ. இது ஈக்குள்ள மாத்திரா. க பிளஸ் இ கி. இது பேக்ல வருது கி. இது ஊக்குள்ள மாத்திரா. க பிளஸ் உ கு. பாத்தீங்கன்னா இங்க இந்த சின்னதா இருக்குல்ல, இதுதான் இந்த கக்கு கீழே வருது ஊக்குள்ள மாத்திரா. இது ஊ. இது ஊக்குள்ள சிம்பிள். க பிளஸ் உ கு. இது ஏ. ஏக்குள்ள சிம்பிள் ஒரு லைன் மேல வரும். க பிளஸ் ஏ கே. இது ஐ. க பிளஸ் ஐ கை. இது ஐக்குள்ள சிம்பிள். எப்படின்னா மேல ஏக்கு ஒரு லைன், கீழே உள்ளதுக்கு ரெண்டு லைன். இது ஏ, இது ஐ. க பிளஸ் ஐ கை. இது ஓக்குள்ள சிம்பிள். க பிளஸ் ஓ கோ. ஓட மாத்திரா பாருங்க. இதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஆனா ஒரு லைன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். க பிளஸ் ஓ கோ. இது அவுக்குள்ள சிம்பிள். க பிளஸ் அவு கவ். க பிளஸ் அவு கவ். ரெண்டு கோடு வருது பாருங்க, மேல ஒரு கோடு, இதுல ரெண்டு கோடு. ஓகே, இது அங். அங்குள்ள சிம்பிள். க பிளஸ் அங் கங். இது அஹா. அஹாவுக்குள்ள சிம்பிள். க பிளஸ் அஹ கஹ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.